أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح الحمد لله الحمد لله ثم الحمد لله. யா அல்லாஹ் தொடர்ந்து எங்களை இந்த குர்ஆன் தப்சீரோடு யா அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய விளக்கங்களோடு எங்களை தொடர்பு படுத்தி வைத்திருக்கும் ரப்பே, உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ் எதையெல்லாம் நாங்கள் கேட்கின்றோமோ யா அல்லாஹ் அதில் அழகான முறையில் செயல்படுவதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாங்க தொடர்ந்து நம்ம சூரா தாஹா பார்த்து வர்றோம். 20வது அத்தியாயம். அதுல 40 வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த 40வது வசனத்துக்கு கூடுதலான விளக்கங்கள். அந்த விளக்கங்களுடைய பாதியில நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அந்த பாதியில இருந்து அந்த மீதியை நம்ம தொடருவோம். என்ன வசனத்துக்கு அந்த விளக்கங்கள் வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹா 40வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். உண்மை நம்ம காப்பாற்றணும், இன்னும் பல்வேறு சோதனைகளுக்கு உங்களை ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த பல்வேறு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னா என்ன அர்த்தம், எப்படிப்பட்ட சோதனைக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கிட்ட கேக்குறாங்க. அப்படின்னா நீங்க நாளைக்கு வாங்க, இது பெரிய ஒரு நீண்ட ஸ்டோரி, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, மறுநாள் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய தாய் அவங்கள கருவுற்றிருக்கும் போது அந்த அந்த வருஷம் பிள்ளைங்களை கொலை செய்யக்கூடிய வருஷமா இருந்துச்சு. அந்த தாய் அப்ப கவலைப்பட்டாங்க. அதுதான் முதல் சோதனையா அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய அவங்க வளர்க்க முடியல. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு வகை அறிவிக்கிறான், நீங்க பயந்தீங்கன்னா அதை ஆத்துல விட்டுருங்க, நாம பாதுகாப்போம், உங்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம்னு. அது கரெக்டா ஃபிரௌனுடைய மாளிகைக்கு போகுது. பணிப்பெண்கள் எடுக்கிறாங்க, அரசிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த புள்ளைய நம்ம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ராணி நினைக்கும் போது, இல்ல இத கொல்லணும் அப்படின்னு சொல்லி, இது கொலை செய்யக்கூடிய ஆண்ல பிறந்த புள்ளன்னு சொல்லிட்டு ஆட்கள் வர்றாங்க. அது 2வது சோதனை அப்படின்னு சொல்றாங்க. 3வது அவங்களுடைய சகோதரி அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய், இது பாலை கொடுக்கக்கூடிய குழந்தையா, இதுக்கு ஒரு தாயை நான் அறிவிச்சு கொடுக்கட்டுமா, ஏன்னா அந்த பிள்ளை நிறைய தாய்மார்கள் செவிலி தாய்மார்கள்ட்ட பால் குடிக்கல, அப்ப இதுக்கு நான் ஒருத்தர சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லுது. அந்த அந்த பிள்ளை மேல அவங்களும் பாசமா இருப்பாங்க. உடனே அவங்க சந்தேகப்படுறாங்க, பால் கொடுக்கட்டுமா, அந்த தாயை காட்டி தரட்டுமான்னு கேட்டேன். ஆனா ஏன் அவங்களும் அந்த பிள்ளை மேல பாசமா இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அது ஒரு சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து அந்த தாய் அந்த பிள்ளைய எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க பால் ஊட்டி வர்றாங்க. அப்ப ஒரு நாள் ராணி என்ன செய்யறா, அரசி என்ன செய்யறா, ஆசைப்படுறா, என்னுடைய பிள்ளைய என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய கொண்டு வர சொல்லும் போது, எல்லா மக்களையும் கூப்பிட்டு வரக்கூடிய வழியெல்லாம் அந்த பிள்ளைய கௌரவப்படுத்தி அது கிஃப்ட் கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதே மாதிரியே செய்யப்படுது. அதே மாதிரி அந்த பிள்ளைய வெல்கம் பண்ணி வரவேற்று இந்த பிள்ளைய அரண்மனைக்கு கூப்பிட்டு அதை ரொம்ப பாராட்டி ரொம்ப கௌரவப்படுத்துறாங்க அரசி. அப்படி கொண்டு அப்ப என்ன செய்யறா, தன்னுடைய கணவனான ஃபிரௌன்டையும் போய் இந்த பிள்ளைய கொடுக்கணும், அவனும் இந்த பிள்ளைக்கு பிரைஸ் எல்லாம் கொடுக்கணும், இந்த பிள்ளைய வெல்கம் பண்ணணும் அப்படின்னு போய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபிரௌனும் வாங்கி அந்த பிள்ளைய மடியில வச்சிருக்கான். அப்படி மடியில வச்சிருக்கும் போது இந்த குழந்தையான மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தாடியை பிடிச்ச ஒரு இழுப்பு இழுக்கிறாங்க. இழுத்தா அது கொஞ்சம் ஹார்டா அழுத்தமா இருக்கு. அப்ப அவனுடைய தலை குனியுது. இத பார்த்ததும் அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஃபிரௌனே, அரசரே பாத்தீங்களா, நாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சொன்னோம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஹிஸ்டரிய படிச்சுட்டு உங்களுக்கு எதிரா ஒரு குழந்தை பிறக்கும், அது உங்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கையும் இது விளைவிக்கும் அப்படின்னு சொல்லலையா, அந்த குழந்தை இதுதான் நாங்க நினைக்கிறோம், நீங்க முதல்ல இதை அறுத்துருங்க, இதை வெட்டிடுங்க,
அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபிரௌனும் யோசிக்கக்கூடிய அந்த நேரம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையா அது அமையுது. இப்படிங்கிறத நமக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்த வகையில ஃபிரௌன் யோசிக்கக்கூடிய நேரத்துல அதாவது அவங்களுடைய மனைவி ஓடி வர்றாங்க. "இங்க வாங்க, இந்த புள்ளைய நீங்க எனக்கு அன்பளிப்பா தானே தர்றேன்னு சொன்னீங்க. இந்த புள்ள எனக்கு அன்பளிப்பா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இல்லையா? நீங்க அத நீங்க இப்படி கொல்ல நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, இத கொல்றது அவ்வளவு ஒரு சரியா இல்ல." ஃபிரௌனுடைய மனைவியும் சொல்றா, "நீங்க இது எனக்கு அன்பளிப்பா குடுத்தது. இத நீங்க இந்த குழந்தைய உங்களுடைய ஆட்சிய கவிழ்த்திரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்ல. இப்ப வேணா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில உண்மைய தெரியறதுக்கு ஒரு காரியத்தை செய்வோம். ஒரு 2 தட்டுல நெருப்பு கங்குகளை கொண்டு வாங்க. ஒரு 2 தட்டுகள்ல முத்துக்களை கொண்டு வைங்க." அவங்க நெருப்பு கங்குகளை புறக்கணிச்சுட்டு முத்துக்களை அந்த குழந்தை எடுத்து செஞ்சுன்னா அது ரொம்ப விளங்குன குழந்தை, ரொம்ப ஒரு சாதுரியமான ஒரு குழந்தை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நெருப்பு கங்குகள் எடுத்தா அது குழந்தை, நார்மலான குழந்தை, சாதாரணமா இருக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதுல இருந்து நமக்கு புரியும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அப்படி வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா அவசரப்பட்டு நீங்க குழந்தையை கொல்றாதீங்க, அறுத்துறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னதுபடி அந்த இடத்துல அந்த நெருப்பு கங்குகள் 2 தட்டுலயும் 2 தட்டுல முத்துக்களும் கொண்டு வைக்கப்படுது. அப்போ இந்த 2யும் பார்த்துட்டு மூசா என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கத்துல வைக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, போய் நெருப்பு கங்கையே பார்த்து எடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா நெருப்பு தானே அப்படி பளபளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதானே நம்மலாம் நெருப்ப பார்த்தா பிள்ளைங்க போய் டக்குன்னு எடுத்துருவாங்க. அவங்களுக்கு அத பத்தி நெருப்பு சுடுங்கிறது, அதனால தீங்குங்கிறது தெரியாது. அதனுடைய ஜுவாலை, அதனுடைய பளபளப்பு, அதனுடைய ஒளி இதெல்லாம் அவங்களுக்கு கவரக்கூடியதா இருக்கு. சோ அந்த முத்துக்கள் வச்ச தட்டை அந்த பிள்ளை எடுக்கல. அந்த நெருப்ப உடனே படக்குன்னு போய் பாஞ்சு என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைய தூக்கி தட்டி விட்டுட்டு சொல்றாங்க ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌன் கிட்ட, "பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, இந்த குழந்தைக்கு எந்த ஒரு தீங்கும் நம்ம செய்ய வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கணவனுடைய கவனத்தை மாத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் உன்னுடைய கவனத்தை மாத்துனான். அல்லாஹ் தனது காரியத்தை அந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இதுவும் அவங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை. அதுல இருந்து அவங்க பாதுகாப்ப அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க வளர்ந்து வாலிபம் அடைஞ்சு முதிர்ச்சி அடைந்த அந்த நிலையில நல்ல உறுதியான ஒரு ஆண் மகனா வந்துட்டாங்க. அப்படி வரும்போது ஃபிரௌனுடைய ஆட்களா அவங்க சொல்லக்கூடிய செயல்கள்லாம் செய்யறாங்க. அவங்க இஸ்ரவேலர்களுக்கு அநீதியோ அழுச்சாட்டியமோ எந்த ஒண்ணும் செய்யறது இல்ல. அதுல இருந்து விலகிக்கிருவாங்க. ஏன்னா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கௌரவமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குடைய ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பால் ஊட்டிய தாய் யாரு, பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு தாய் தானே அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருந்த காரணத்தினால இவங்களுக்கு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்கள் மேல ரொம்ப மதிப்பா, ரொம்ப ரெஸ்பெக்டா, அவங்க மேல பாசமா இருப்பாங்கங்கிறது ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இவங்க பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்தவங்க, அவங்களோட புள்ளதாங்கிறது மட்டும் எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாது, அவங்களுடைய தாயை தவிர. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுறாங்க, நகர்ப்புறத்துல சும்மா சுத்தி வர்றாங்க. அப்படி நல்லா வளர்ந்த வாலிபனா அப்படி ஒரு டீனேஜ் அப்படி போகையில என்ன செய்வாங்க, பசங்க சுத்துவாங்க இல்லையா? அது மாதிரி இவங்க சுத்தி நகரெல்லாம் சுத்திட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது 2 பேருக்கு இடையில சண்டை வரும். அதுல ஒருத்தர் யாருண்டா, பிறவனோட இனத்தை சேர்ந்தவன். இன்னொருத்தன் யாருண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இனத்தை சார்ந்தவன். ஒருத்தன் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவன், இன்னொருத்தன் கிபுத்தி குலத்தை சார்ந்தவன். 2 பேருக்கும் சண்டையும் பிரச்சனையுமா இருக்கு. அந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்ப இந்த இஸ்ரவேலரை சேர்ந்த அந்த மனிதன் என்ன செய்யறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட உதவி கேட்கிறாரு. அப்போ இவரை பார்த்துட்டும் அவன் சண்டை பிடிச்சதுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வருது. என்னடா
நாம வந்து இருக்கோம். அப்ப இவன் வந்து நம்மளோட சண்டைப்பிடி இவனோட சண்டைப்பிடிச்சுட்டு நிக்கிறானே. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிறத அதை பார்த்து மக்கள் விலகிடுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலரை சேர்ந்தாங்க அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உதவி கேட்காம மூசாவுக்கு இஸ்ரவேலர்கிட்ட உள்ள மதிப்பு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சதா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்க தாய் தான் அவங்களுக்கு பால் ஊத்துனாங்க. எந்த தாய்? அந்த பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்தவங்க அப்படிங்கறது ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க அத பின்னாடியே இவரை பார்த்துட்டும் சண்டை பிடிச்சுக்கிட்டு நிக்கவுமே இவருக்கு என்ன செஞ்சிருச்சு? கோபம் வருது. என்ன, நான் வந்ததுக்கு பின்னாடி இன்னும் நீ சண்டை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன்ட்டு கோபத்தோட அவனை ஒரு குத்து குத்துறாரு. அவ்வளவுதான், கதையே முடிஞ்சு போச்சு. உடனே அவர் என்ன செய்யறாரு? யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாவே ஒரே குத்துல இப்படி மூத்த போயிட்டானே, இது வந்து ஷைத்தானுடைய செயல்தான் இப்படின்னு சொல்லிட்டு வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாரு. இந்த கொலை செஞ்ச செய்தி அந்த இஸ்ரவேலர் உதவி தேடினான்ல அவனுக்கும் அல்லாஹுக்கும் தான் தெரியும். வேற யாருக்கும் இப்ப தெரியல. ஏன்னா அந்த அவங்க 2 பேரும் தானே நின்றாங்க. அவன் தான் மூத்தா போயிட்டான்ல இப்ப. உடனே அவர் என்ன செய்யறாரு? அல்லாட்ட மன்னிப்பு தேடுறாரு. நிச்சயமா இது அப்பட்டமா வழிகெடுக்கக்கூடிய பகைவன் ஷைத்தானுடைய செயல்தான். யா அல்லாஹ், நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன். ஆகவே நீ என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அல்லாட்ட மன்னிப்பு தேடுறாரு. என்னடா ஒரே குத்துல மௌத்தா போண்டா, அப்ப இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு குத்து குத்தி இருப்பாரு. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா நல்லா இருந்திருப்பாரு. அரண்மனையில அரச மாளிகையில ரொம்ப ஹெல்த்தியா வளர்ந்துட்டு வர்றாரு இல்லையா? அப்ப அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 28வது அத்தியாயம் சூரா கஸஸ், அதுல 16வது வசனம். அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறைவா நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன் அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை செய்தாரு. அவரை நாம் மன்னித்தோம். நிச்சயமா அவர் மிகவும் மன்னிப்போடும் மிகுந்த கிருபையாளனுமா அல்லாஹ் இருக்கிறான். இப்ப அவர் உடனேயே தாமதமே படுத்தல. ஆஹா, நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமே, இது ஷைத்தானுடைய செயலா இருக்கே, உப வந்துச்சு சரிதான், ஒரு அடிதான் அடிச்சோம், படக்குன்னு போயிட்டான், ஆனாலும் இது அநியாயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அந்த இடம் அல்லா கிட்ட மன்னிக்கிறார், மன்னிப்பு தேடுறாரு. அல்லாவும் மன்னிக்கிறான். பாத்தீங்களா? நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டா, ஒரு தவறு செஞ்சுட்டா, அது ஷைத்தானின் புறத்துல இருந்து வந்தது. நமக்கு நம்மளே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம், ஆஹா இது செய்யக்கூடாதே அப்படின்னு அந்த உள்ளுணர்வும் நம்மளுக்கு தூண்டக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளுணர்வுல உங்களுக்கு நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடியதா நாம வச்சுதான் உங்களை படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் வகை வந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய உள்ளுணர்வு தூண்டக்கூடியதா இருக்கும். நீ செய்யற பாவம் செய்யற, நீ தப்பு செய்யற, நீ அநியாயம் செய்யற, இந்த மனசாட்சியாதான் நம்ம பேசல சொல்லுவாங்க, உன் மனசாட்சியை கேளு, நீ செய்யறது தப்பா ரைட்டான்னு சொல்லும் அப்படின்னு. அப்ப அந்த மனசாட்சி உறுத்தக்கூடியதா இருக்கும், சொல்லக்கூடியதா இருக்கும், உணர்த்தக்கூடியதா இருக்கும். அப்போ அப்படி உணரும் போது அதை விடுமா, யாரும் செய்யாத நம்ம செஞ்சுட்டோம், எல்லாரும் தான் குத்துனோம், அது மாதிரிதான் நம்மளும் ஒரு குத்து குத்துறோம். அவன் நோஞ்சானா இருந்திருக்கான், பலகீனமானவரா இருக்கான், ஒண்ணும் செய்ய ஒண்ணும் இயலாதவனா இருந்திருக்கான், ஒருவேளை முடியாம கிடந்தானோ என்னமோ செத்துட்டான் அப்படின்னு சொல்றது எல்லாம் இல்லைங்க. அல்லாஹ் தாலாட்ட அவசரமா மன்னிப்பு. ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு போகாம, அல்லா நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன் அல்லா, அல்லா நான் என்ன உங்ககிட்ட மன்னிப்பு தேடுறேன், என்னை மன்னிச்சிரு அல்லா, இது ஷைத்தானுடைய செயலா இருக்குது, அடடா இப்படி செஞ்சுட்டமேண்டு. அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் நாமும் தவறு செய்யும் போது அவசரமா அந்த இடத்துல மன்னிப்பு தேடணும். எல்லாரும் தான் செய்யறாங்க, நான் மட்டுமா செய்யறேன் மன்னிப்பு தேடுறதுக்கு அப்படின்ட்டு போகவே கூடாது. அப்படி நம்ம நம்ம திருந்தி மன்னிப்பு தேடும் போது, மனம் வருந்தி மன்னிப்பு தேடும் போது அதுதான் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அதே நேரத்துல கிருபையாளனுமா இருக்கேன்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? இது ஒரு மிகப்பெரிய சோதனையா வந்து அமைதா? சரி, முடிஞ்சாச்சு. இப்ப இந்த இஸ்ரவேலர் யாருக்கு உதவி செஞ்சாங்களோ மூசா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கும் அல்லாஹுக்கும் மூசாவுக்கும் தான் தெரியும் இந்த கொலை நடந்த விஷயம். வேற யாருக்கும் தெரியாது. இந்த நிலைமையில மறுநாள் காலையில கொஞ்சம் அச்சத்தோடையும் பயத்தோடையும் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன அம்மாச்சு செய்தி வருதா? ஊருக்குள்ள எந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது? நம்ம அப்படித்தானே, நியூஸ் பேப்பர் வந்திருக்கா, நியூஸ் எதுவும் வந்திருக்கா, இல்ல வேற ஏதாவது செய்திகள் இருக்குதா அப்படின்னு தேடுற மாதிரி அடுத்த நாள் கொஞ்சம் பயத்தோட இவர் என்ன செய்யறாரு? வெளியே வர்றாரு. என்ன செய்தி வந்திருக்கோ அப்படின்னு பார்த்து.
அந்த நேரத்துல பார்த்து ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த கொலையாளி இருக்கான்ல, அவன் அவங்க போய் ஃபிரௌன்கிட்ட போய் சொல்றாங்க, இஸ்ரவேலர்களை ஒருத்தர் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டுட்டான். இந்த விஷயத்துல நீங்க சலுகை காட்டாம எங்களுக்கு உரிமையை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌன்கிட்ட போய் முறையிடுறாங்க. அதுக்கு ஃபிரௌன் சொல்றான், கொலையாளியையும் அவனுக்கு எதிரான சாட்சியையும் நீங்க தேடி பிடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தா நான் கண்டிப்பா உங்களுக்குரிய உரிமையை மீட்டு தருவேன். ஏன்னா ஒரு மன்னன் இருக்கக்கூடியவன் ஒரு தனிப்பட்ட ஒரு இதுக்காக தண்டிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய கூட்டத்துக்கு மேல அவனுக்கு தனிப்பட்ட அன்பும் பாசமும் இருந்துச்சு. அது ஒண்ணு. ஆனா ஒரு மன்னனா இருக்கக்கூடியவன் அந்த தனிப்பட்ட அன்பு பாசத்துக்காக நடக்க முடியுமா? முடியாது. அங்க உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லாம ஒருத்தரை சிறை பிடிக்கவும் முடியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, கொலையாளி பற்றிய தகவலை தேடி கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய உரிமையை நான் பெற்று தருவேன் இப்படின்னு சொல்றான். இப்ப கொலையாளிய தேடி அலையிறாங்க. எங்க போய் தேடி அலையிறது? எந்த ஒரு தடயமும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியல. இப்படி போய்கிட்டு இருந்தா அடுத்த நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, என்ன நடக்க போதோ, என்ன நடந்துகிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோட பயத்தோட இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தா அந்த முதல் நாள் ஒருத்தனோட சண்டையை புடிச்சுக்கிட்டு ஒருத்தன் நின்றான்ல, இஸ்ராயேல சேர்ந்த மனுஷன், அவன் இன்னொருத்தன், அதாவது அவன் கிபித்தி குலையத்தை சேர்ந்தவன், பிரவுனுடைய அந்த கூட்டத்தை சேர்ந்தவன், அவன்கிட்ட மறுநாள் வேற ஒருத்தனோட சண்டையை போட்டுக்கிட்டு நிக்கிறான். அப்போ அந்த இஸ்ரவேலரை சேர்ந்தவன் இந்த பிரவு நேரத்தை சேர்ந்தவன்ட்ட மறுபடியும் உதவி கேட்கிறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நேத்து நடந்த கொலைக்காக மனம் வருந்தி ரொம்ப கவலைப்பட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு மன்னிப்பு தேடி அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு, என்னடா இன்னைக்கும் ஒரு சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த இஸ்ரவேலர் ஆனா பாவம் இந்த இஸ்ரவேலர் மேல தப்பு கிடையாது. அவன் இவன்கிட்ட வரக்கூடிய சண்டைகளை பார்த்துக்கிட்டு ஒரு ஹெல்ப்புக்கு கேட்டான். பாவம் இவரும் அவனை கொலை செய்யணும்னு கொலை செய்யல இல்லையா, ஒரு அடி அடிச்சாரு, முட்டாதான் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரவேலர் மறுநாளும் அவனை பார்த்து கூப்பிடுறான். அப்பயும் இவருக்கு என்ன வருதுண்டா, என்ன நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, இந்த மக்களுக்கு அது தெரியும், நம்மள அவன் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான், அப்படி இருந்து இவங்க சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இந்த இஸ்ரவேலர் கோபத்தோட பிறவனுடைய இனத்தை சேர்ந்த அவனை பார்த்து இப்படின்ட்டு புடிச்சு இழுக்க போறாருல, இத பார்த்துட்டான். யாரு பார்த்தா இந்த இஸ்ரவேலரை சேர்ந்த இந்த ஹெல்ப் கூப்பிட்டான்ல அவன். இத பத்தி அல்லாஹாலா அதே 28வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல சொல்லக்கூடிய செய்தியை பாருங்களேன். சூரா கசஸ்லதான் இது தொடர்ந்து 16, 17, 18 அடுத்தடுத்து அல்லாஹாலா ஒவ்வொரு வசனத்திலயா சொல்றான். அந்த இஸ்ரவேலன் கோபத்தோடு பிறவுன் இனத்தை சேர்ந்தவனை பிடித்து இழுக்க முயன்று கொண்டிருந்தான். அவன் நேற்றும் இன்றும் நடந்து கொண்ட முறையை கவனித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடமே நிச்சயமாக நீ பகிரங்கமான வழிகேடன்னு சொன்னாங்க. இந்த வசனம் அல்லாஹ்தாலா சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த செய்தியை, இந்த நிகழ்வை பார்த்ததும் இந்த இஸ்ரவேலனை பார்த்து அவரை கவனிச்சு முந்தைய நாள் பிறவுன் இனத்தை சேர்ந்த ஒருவரை தாக்கிய மாதிரி மூசா அவர்கள் கோபமாக இருப்பதை போன்று அப்போதும் அவர் கோபமாய் இருக்கிறத பாக்குறான். நிச்சயமாக நீ பகிரங்கமான வழிகேடன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினதுன்னு சொல்லி காட்டணும்னு அவனுக்கு பயம் வந்துருது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னைய நாடித்தான் வர்றாருன்னு நினைச்சு இவன் என்ன செஞ்சிடறான், மூசாவே நேத்து ஒருவனை கொன்றது மாதிரி நீ என்னையும் கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கத்தி அலறிட்டான். இத அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அதே 28வது அத்தியாயத்துல 19வது வசனம்.
அவனுக்கு பயம் வந்துருச்சு, அவன் அச்சம் பட்டுட்டான். அப்போ உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை நாடி போகல, பிறவுனுடைய இனத்தவரை நாடித்தான் அவங்க போறாங்க. என்னடா நான் நிக்கிறேன், அப்ப கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம திருப்பி திருப்பி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு இப்படி பிடிக்க போனாங்கல்ல. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான், நேத்து அவங்களோட முகத்தை பார்த்தான், அவங்களுடைய கோபத்தை பார்த்தான். இன்னைக்கு மூசா பக்கத்துல வரவுமே, அச்சோ நீ என்னடா எங்க போனாலும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்டாங்க இல்லையா. நீ பகிரங்கமான வழிகேட்டுல இருக்கிற, நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இவனைத்தான் இவங்க எதுவும் செய்ய போறாங்களோன்னு நினைச்சு பயந்து இவன் கத்திட்டான். ஐயோ நேத்து அவனை கொலை செஞ்ச மாதிரி நீ கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கத்தவுமே, விஷயம் இங்க என்ன நடந்துச்சு, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கிபித்தி குலத்தை சேர்ந்த பிராவுனுடைய இனத்தை சேர்ந்தவன் சண்டையவே மறந்துட்டான். இவனோட போட்ட சண்டை, வந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடிட்டான். எப்படி ஓடுறான், கொலையாளியே கண்டுபிடிச்சிட்டான் தானே. நேத்து கொலை யார் செஞ்சாலும் தெரியல, தடயமும் இல்ல, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவன் கத்தவுமே அப்ப இவன் தெரிஞ்சு போச்சு. உடனே இவன் என்ன செய்யறான், பிறவுன்ட்ட போய் மூசா இந்த மாதிரி நேத்து கொலை பண்ணது மூசா தான், இஸ்ரவேல மக்களை, அப்ப இந்த கிபித்தி குலத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனை நேத்து கொன்றது மூசா தான் இந்த இஸ்ரவேலை சேர்ந்தவன் சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எடுத்து ஓடி போய் சொல்றான். சொன்ன உடனேயே பிராவுன் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி கிளம்புறாங்க. ஆனா என்ன ஆசுவாசமா வர்றாங்க, இயல்பா வர்றாங்க, அவசரமா வரல. எங்க போயிட போறாரு மூசா, அரண்மனையில இருக்கிறாரு, நம்ம கையில கரெக்டா தெரியும் கொலையாளி எங்கேயோ இருக்கிறாரு, போகணும் தேடணுங்கிறதுலாம் இல்லை அப்படிங்கிறதுனால நிதானமா மெதுவா வர்றாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இஸ்ரவேல மக்களை சேர்ந்த அந்த கடைசியில வாழ்ந்த ஒரு மனுஷன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல நலனை நாடி குறுக்கு வழியில ஓடி முந்திக்கிட்டு, இந்த மக்களை விட முந்திக்கிட்டு பிராவுனுடைய ஆட்களும் அவங்களுடைய படையும் உங்களை கொலை செய்ய போறாங்க, அதனால நீங்க இங்க இருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு ஒருத்தர் ஓடி செய்திய மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். சொன்னதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இருப்பாங்களா, அதுக்குரிய வேலையை பாக்குறாங்க. இத சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, இப்னு ஜுபைரே, இதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த சோதனையில ஒண்ணு. பாத்தீங்களா, ஒவ்வொரு சோதனையா வருது, அதுக்கு அடுத்த சோதனை. அல்லாஹ் நம்ம உங்களை சோதனைகளை கொண்டு சோதித்தோம், பல சோதனைகளை கொண்டுன்னு சொன்னான்ல, அதுக்கு விளக்கம் கேட்டார் இல்லையா. அப்ப இதுவும் இன்னொரு சோதனை. ஓகே. உடனே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கால்ல செருப்பு இல்ல, கையில எந்த ஒரு பொருளும் இல்ல, வழி பயணத்துக்கு எந்த ஒண்ணும் இல்ல, தப்புச்சேன் பொழைச்சேன், என்ன செய்யணும், உயிர் பயம் இல்லையா, கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, தப்புச்சேன் ஓடி வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன்கிற நகரத்தை நோக்கி ஓடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஒண்ணுமே தெரியாது, மதியனுக்கு போறதுக்குரிய வழியும் தெரியாது, எதுவும் தெரியாது. தப்பிச்சா போதும்னு ஓடி வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல அவங்களுக்கு நல்லெண்ணம் இருந்துச்சு. யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை நீ காட்டு, அல்லாஹ் எனக்கு காட்டலாங்கிற ஒரு நிய்யத்தோட என்ன செய்யறாங்க, ஓடி வர்றாங்க. இந்த விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே 28வது அத்தியாயம் 22வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு வழியும் தெரியாது, அன்னாருக்கு எனினும் வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் மேல ஒரு நல்ல எண்ணத்தோட யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டலாம் அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டுவாங்கிறது ஓடியாடுறாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் மதியன் அந்த நகரத்துல ஒரு நீர்நிலைக்கு வர்றாரு, ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. அங்க தன்னுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை பாக்குறாரு. மேலும் அவங்களுக்கு பின்னாடி தங்களுடைய கால்நடைகளை பின்னால நிறுத்திக்கிட்டு 2 பெண்கள் நிக்கிறதையும் பாக்குறாரு. இதுவும் அல்லாஹ் தஆலா தான் தன்னுடைய வசனத்துல சொல்றான். சோ இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
இந்த 28வது அத்தியாயம் 16வது வசனத்துல இருந்து 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 இப்படி 24 தொடர்ந்து அல்லாஹ்தாலா ஒவ்வொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தின செய்திய அந்த சூரா கசஸ் வரலாறு இருக்கு பார்த்தீங்களா, அதுல சொல்லிட்டு வரோம். அப்ப பார்த்துட்டு கேக்குறாரு, அந்த பெண்கள் 2 பேரும் ஆடுகளை அவங்களுடைய கால்நடைகளை தடுத்து வச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன் நீங்க எல்லா மக்களும் இங்க தண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தனியா ஒதுங்கி நிக்கிறீங்க, காரணம் என்ன? நீங்களும் அவங்களோட போய் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கல. அந்த பெண்கள் சொல்றாங்க, இந்த கூட்ட நெரிசல்ல போய் முண்டி நுழைச்சு போய் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய சக்தி வலிமை இல்ல. அது போக அவங்கெல்லாம் போனதுக்கு பின்னாடி நாங்க மிச்சம் என்ன இருக்கோ அதை இறைச்சுதான் நாங்க எங்களுடைய கால்நடைகளுக்கு கொடுத்துட்டு போவோம். எங்களுக்கு இந்த கூட்டத்தோட முழிச்சுட்டு போகிறதுக்கு முடியலமா அப்படிங்கிற சொல்றாங்க. இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இந்த 2 பேர்களுடைய ஆடுகளுக்கும் இவங்க போய் சும்மா ஒரு குத்துல ஆளே அவுட்டு இல்லையா? அப்ப எவ்வளவு வலிமையோட சக்தியோட இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து போய் உள்ள நுழைஞ்சு இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்யறாங்க, போய் அவங்களுடைய ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க. அப்படி தண்ணியை கொடுக்கல அவங்க உள்ள வாளிய விட்டு அரைச்சு தூக்குனா அதிகமான நீரோட அந்த வாளி நிரம்பி நிரம்பி வர்றத பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பாக்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, வர 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 இவங்களுடைய கால்நடைகளுக்கு எல்லாம் தண்ணியை கொடுத்து முடிச்சு அவங்கள அந்த 2 பெண்கள் என்ன செய்யறாங்க, ஆடுகளை ஓட்டிக்கிட்டு தன்னுடைய தந்தையிட்ட திரும்பி வந்துடுறாங்க. அப்படி வந்து அந்த பெண்கள் போனதுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஒரு மரத்தோட நிழல்ல போய் உட்கார்ந்து, இறைவா நீ எனக்கு எந்த அருளும் எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் யா அல்லாஹ் நான் அதன் பக்கம் தேவை உள்ளவனா இருக்கிறேன் யா அல்லாஹ். பசி ஒரு பக்கம் தாங்க முடியல, அவங்களுக்கு கால்ல செருப்பு இல்ல, இருக்கிறதுக்கு இடம் இல்ல, ஆதரிக்கிறதுக்கு மக்கள் இல்ல, குடும்பம் இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. யாரெல்லாம் நீ இன்னைக்கு எந்த நன்மையை செஞ்சாலும் யாவா அந்த நன்மையில நான் தேவையுள்ளவனா இருக்கிறேன் யாவா, அதனால நான் உன்னைத்தான் எதிர்பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில போய் உட்காந்து அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஆடெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டு 2 பிள்ளைங்களும் சீக்கிரமா வீட்டுக்கு போறத பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய தகப்பனுக்கு புதுமையா இருக்குது. இது என்னடா, எப்போதுமே லேட்டா வரக்கூடிய நீங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஆடெல்லாம் நல்ல வயிறு நிறைய அழகா சாப்பிட்டு இப்படி வந்திருக்கு, என்ன விஷயம் நடந்துச்சு? ஏதோ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு வியப்பான நிகழ்ச்சி நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி தன்னுடைய தந்தை பிள்ளைங்கள்ட்ட கேக்குறாங்க. அப்போ இந்த 2 பிள்ளைங்கள்லாம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தங்களுக்கு எப்படிப்பட்ட உதவியை செஞ்சாங்க அப்படிங்கிறத இவங்க தன்னுடைய தந்தைகிட்ட எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம், அவரே எங்களுக்கு உதவி செஞ்சாரு, அதனாலதான் எங்களால சீக்கிரமா வர முடிஞ்சுன்னு அப்படி சொன்னதுன்னு. அப்போ அதுல ஒரு பொண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க, சரி போ அவரை போய் கூட்டிட்டு வா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்போ அந்த பெண்ணு போறான். போய் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றா, அதாவது வந்து அவர் அந்த பெண்களுடைய தந்தைகிட்ட எங்களுடைய தந்தை வந்து உங்களை கூப்பிட்டாரு, உங்களுக்கு அதுக்குரிய கூலியை கொடுக்கறதுக்கு. இவர் அப்பத்தானே துவா செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படி கூப்பிடும்போது சரி அப்படின்னு அந்த பெண்ணுடைய அழைப்பை ஏற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போய் அந்த பெண்களுடைய தந்தை கிட்ட பார்த்து பேசுறாங்க. பேசினா எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. யாரு, எங்க இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்களுடைய நிலைமைகள் என்ன, எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லி காட்டும் போது அந்த பிள்ளைங்களுடைய தகப்பன் அதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு, அஞ்ச வேண்டாம், அநீதி இழைக்கக்கூடிய சமுதாயத்திடமிருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதே 28வது அத்தியாயத்துல 25வது வசனமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்றான்.
நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க அநியாயம் செய்யக்கூடிய அந்த சமுதாயத்துல இருந்து தப்பிச்சு நீங்க வந்துட்டீங்க. பிறவனுக்கும் அவனுடைய சமுதாயத்திற்கும் நம்ம மீது எந்த அதிகாரமும் கிடையாது. நாம அவனது நாட்டுல இல்ல, நம்ம வேற இடத்துல இருக்கோம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைங்களோட தகப்பன் ஆறுதல் சொல்றாரு. அப்போ இப்படி ஆறுதல் சொல்லும் போது அந்த 2 பெண்கள்ல ஒருத்தி மெதுவா தன்னுடைய தகப்பன்கிட்ட சொல்றா, தந்தைய இவரை ஆடுக மேய்க்கிறதுக்கு நம்ம ஒரு பணியாளரா வச்சுக்கிட்டா என்ன? ஏன்னு சொன்னா பணியில சேர்க்கிறதுக்கு, அதாவது ஒரு வேலைக்கு சேர்க்கிறதுக்கு இவர் ஒரு சிறந்த மனிதனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப வலிமையான மனுஷனா இருக்கிறாரு. ரொம்ப ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா மனுஷனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்பகமானவராகவும் இருக்கிறாரு. அதனால ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷனா தெரியுறாரு. அதனால நம்ம இவரை ஏன் வேலைக்கு சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, இன்டர்வியூ எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்துதான் இன்டர்வியூ எல்லாம் காப்பி பண்ணிருக்கிறாங்க. எப்படி ஆளுகளை பார்க்கணும், எப்படி சேர்க்கணும், எப்படி எல்லாம் நோட் பண்ணணும், எது எது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ பண்ணக்கூடிய விஷயங்களை. சரி, அப்ப இந்த பொண்ணு சொல்றா தன்னுடைய தந்தைகிட்ட, இவரை நமக்கு வேலைக்கு எடுத்துக்கலாம். இவர் அப்படி நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப வலிமையானவரா இருக்கிறார், நல்ல வேலை பார்ப்பார் போல தெரியுது. அது மட்டும் இல்ல, இவர் கொஞ்சம் நம்பிக்கையாவும் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ மக இப்படி சொன்னதுன்னு தகப்பன் என்ன செய்யறாரு, உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? அவர் வலிமையானவரு, அவர் நம்பிக்கையானவரு, அப்படி நீ எப்படி கண்டுபிடிச்ச? இப்பதான் அவரை பார்த்த, இப்பதான் போய் கூட்டிட்டு வந்த, இதுல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுகிட்ட கேக்குறாரு. எதை வச்சுமா நீ சொல்ற அவர் நம்பிக்கையானவரு, அவர் வலிமையானவரு அப்படின்னு சொல்லிட்டு? அதுக்கு பாருங்களேன் மகள் எப்படி சொல்றான்னு சொல்லிட்டு. அவரோட வலிமையை பொறுத்த வரைக்கும் தந்தையே, எங்களுக்காக அவர் நீர் இறைச்சு கொடுத்தார்ல, அந்த நிரம்புன வாள் இருக்குல்ல, அத நான் பார்த்தேன். அப்ப எல்லாரும் இறைச்ச வாளில அரையும் குறையுமா கொஞ்சமும் நஞ்சமா வந்திருக்கும் போல தெரியுது. அவர் இறைச்ச வாளிய பார்த்தா அப்படி நீர் நிறைஞ்சு அப்படி அப்படி ஒரு இழுப்புல அப்படி சல்லுன்னு மேல வந்திருக்கும் போல தெரியுது. கிணத்துல தண்ணி இறைச்சு பார்த்தா அது தெரியும். உண்மையிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு தெரியல, இல்லாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த நீர் அள்ளிட்டு வந்த அந்த வாளி இருக்குல்ல, அத பார்த்தாவே தெரிஞ்சுச்சு. இவர் விட்ட ஸ்பீடும், அவர் தண்ணி எடுத்த பாங்கும், இறைச்சு ஊத்தி நம்ம கால்நடைகள்லாம் குடிச்சதையும் பார்த்தா அவர் ஒரு ஆற்றலா, ஒரு திறமையா, ஒரு வலிமையா அவர் செஞ்சாரு. இது மாதிரி எவ்வளவு கூட்டத்தை தினம் போய் சந்திக்கிறேன், அவங்கள நான் யாரையுமே பார்க்கல தந்தையே. அந்த ஒரு அளவுக்கு இவர் வலிமை உள்ளவரா இருந்தாரு. அப்ப இவர் வலிமையானவரு, ஸ்ட்ராங்கான மனுஷன், நல்ல வேலை செய்வாருங்கிறத நான் அதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஓகே, அது நீ சொல்ற மகளே சரி. அப்ப இவர் நம்பிக்கையானவர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் அவரை என்னைய போய் கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, அப்போ நான் இங்கிருந்து போனேன்ல, நான் தூரத்துல வரையிலேயே அவர் என்னைய பார்த்துட்டாரு. அப்ப இந்த பொண்ணு எவ்வளவு கூர்மையா ஒவ்வொன்னையும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா பாருங்களேன். என்னுடைய உருவம் அவருக்கு தெரிஞ்சதுன்னு அவர் என்னைய பார்த்துட்டாரு. அவரு நான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதோட அவர் தன்னுடைய தலையை தாழ்த்திக்கிட்டாரு. அப்ப இவங்க இருந்து போனவ சும்மா போய் கூட்டிட்டு வரல, நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அவர் தலையை தாழ்த்திக்கிட்டாரு. உங்களோட செய்திய நான் அவருக்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவர் தலைய உயர்த்தி பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு பொம்பளை மாதிரி இருந்தாவே பாக்குற பார்வை என்ன? ஒரு பொண்ணா இருந்தா வச்சக்கன்னு வாங்காம கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறதுக்கு எக்ஸ்ரேயே தேவையில்லை. அப்படி கண்ணாலே காப்பி எடுத்து முடிச்சிருவாங்க மக்கள். அதுலயும் அல்லாஹ்தாலா அப்படித்தான் படைச்சிருக்கான். பெண்களை ஒரு கவர்ச்சியாகவும் ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையிலாகவும். ஆனா அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் பார்வை உங்களுக்கு உரியது இல்ல, 2வது திருப்பி பாத்துறாதீங்க. முதல் பார்வையா யதார்த்தமானது, அதனால அல்லாஹ் அது குற்றம் பிடிக்க மாட்டான். 2வது பாத்தீங்கன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவரு அங்க இருந்து வர்றது ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தெரிஞ்சதோட தன்னுடைய தலையை தாழ்த்தினவரு அந்த பொண்ணு பக்கத்துல விஷயங்களை எல்லாம் சொல்லி முடிச்சு
அவரு தலையை உயர்த்தி ஓ அப்படியான்னு கூட கேட்கவே இல்லை, புரிஞ்சுக்கிட்டே அவர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல தந்தையே, அந்த பொண்ணு சொல்றா பாருங்க. அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட நீ எனக்கு நான் உங்களை வாங்கன்னு கூட்டிட்டு வரையில, அவர் என்னைய முன்னாடி விட்டு அவர் நடக்கல, நீ எனக்கு பின்னாடி வா. ஏன்னா ஒரு பொண்ணு முன்னாடி நடந்தா அவளை பாப்போம் இல்லையா, அதை விட்டுட்டு நீ எனக்கு பின்னாடி வா. எனக்கு நான் பழி மாறி எங்கேயாச்சும் போனேன்டா நீ எனக்கு பேசக்கூட தேவையில்ல, இந்த பக்கம் போகணும்னு ஒரு கள்ளத்துக்கு போடு, இப்படி ஒரு வழியை காட்டு, நான் அப்படியே போறேன், என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை விட அவரோட நம்பகத்தன்மைக்கு வேற என்ன வேணும்? இவ்வளவு பெரிய நன்மையா நம்பிக்கையா, அதுலயும் ஒரு பொண்ணு தன்னந்தனியா அழகா வயசு பொண்ணு வாலிபமா இருக்கிற பொண்ணு ஒரு ஆணை போய் தனிமையில சந்திக்கும் போது ஒரு பார்வை கூட அவற்றை கெட்ட மாதிரியோ ஒரு பேச்சோ எதுவுமே இல்லையே. பலாத்காரம் பண்ணக்கூடிய பூமி, அழிவுக்கும் அக்கிரமமுக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு வாழக்கூடிய இடத்துகள்ல நம்ம பாக்குறோம் இல்லையா. வயசான மனுஷி கூட பொம்பளையா இருக்க முடியல, குழந்தையா இருக்கிறதாலும் பொம்பளை பிள்ளையா இருக்க முடியல. அப்படிப்பட்ட வக்கிர புத்திகள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மத்தியில இவர் வாலிபரா இருக்கிறாரு, தன்னந்தனியா இருக்கிறாரு, வயசு பொண்ணு நான் போறேன், நான் போய் கூப்பிடுறேன், இவர் என்னை ஏறெடுத்தும் பார்க்கல தந்தையே, அவரு இந்த மாதிரி நடந்துகிட்டாரு, அப்ப இதை விட இவர்கிட்ட நம்பகத்தன்மை என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னா ஒரு பெண்களுக்கு எப்படிப்பட்ட லட்சணங்களை அவங்கள்ட்ட இருந்து பார்க்கணும், எப்படிப்பட்ட குணத்தை அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கணும், அவங்கள்ட்ட இருக்க நம்பிக்கை நாணயம், அவங்களுடைய உயர்ந்த குணம், அவங்கள்ட்ட இருக்க வலிமை, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்த்திருக்காங்க பாருங்க. ஒரு பெண் எவ்வளவு அழகா அந்த கொஞ்ச நேரத்துல அவர் நோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஒரு புத்திசாலியான பெண்ணா இருந்திருப்பா இல்லையா. அப்ப தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லாம தந்தை கேக்குறாரு, வாவ் மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட பிள்ளைல நம்ம வளர்த்திருக்கோம். இதை கேட்ட அவருடைய தந்தை என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு தெளிவே வந்துருச்சு. என்னம்மா உனக்கு எப்படிமா தெரியும்னு கேட்டதுக்கு எவ்வளவு அழகா பதில் சொல்றா. உடனே மகளை நம்பிட்டாரு. சரி, ஓகே, நீ சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டாரு. இதுதான் ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்க வேண்டிய அழகிய பண்பு. அழகிய அந்த ஜாடையை அறியாதவன் சர்வதேச முட்டாள்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஜாடையை அறிந்துகிட்டாரு. தன்னுடைய மகள் அவரை எப்படியெல்லாம் அழகா சொல்லி நம்ம சொல்லாம சொல்றான் அப்படிங்கிறத புரிஞ்சு அவரை எப்படி எல்லாம் நோட் பண்ணிருக்கா, எவ்வளவு விரும்புறா, எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்றா இப்படிங்கிறத தெரிஞ்சு அவரும் அவர்கிட்ட பேசுறாரு. பேசையில அவர் வந்தவரும் அழகான முறையில உண்மைகளை எல்லாம் சொல்றாரு. தான் யார், எங்கிருந்து வந்தார், என்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு, அப்ப அதையெல்லாம் பார்த்து அந்த உண்மைகளை அறிந்த தன்னுடைய தந்தை டைரக்டா அவர்கிட்ட பேசிடுறாரு. இங்க வாங்க, என் பிள்ளையில ஒரு பிள்ளைய நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், இந்த ரெக்கமெண்ட் பண்ணவதான் முடிச்சு கொடுக்குறேன். ஆனா நீங்க மகர் கொடுக்கணும். பாவம், அவருக்கு சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு உடுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் எடுத்த மகர் கொடுப்பாரு. அதுக்கு இங்க வாங்க, எனக்கு 8 ஆண்டுகள் நீங்க ஊதியம் செய்யணும், வேலை பார்க்கணும், அப்ப அதுதான் மகர். அப்படி இல்ல 10 ஆண்டுகளா நீங்க குடிச்சிருந்தீங்கன்னாலும் ஓகே, ஆனா 8 ஆண்டுகள்ங்கிறது கட்டாயம். அப்ப நான் உங்களுக்கு மனம் முடிச்சு இந்த இதெல்லாம் கொடுக்க விரும்புறேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கா? நீங்க 10 ஆண்டுகளா பூர்த்தி எல்லாம் செஞ்சா நான் உங்களை சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, கட்டாயமா வலுக்கட்டாயப்படுத்தி இங்க வாங்க, வந்துட்டீங்க, ஒரு பிள்ளைய கட்டிக்கிங்க, எனக்கு வேலையை பாருங்கன்னா சொல்லல. இதுதான் விஷயம், உங்களுக்கு விருப்பம் இருக்கா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கும் நம்மள அல்ஹம்துலில்லாஹ் கூட்டிட்டு போய் நிக்காக நேரத்துல இன்னாருடைய மகள் இன்னாரை உங்களுக்கு இந்த எவ்வளவு திருமணம் மகருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், சம்மதமா? சம்மதம் கேட்கிறாங்க. கேட்டிருக்காங்களா? எல்லாரும் மலரும் நினைவுகளுக்கு அப்படி போய் பாருங்க, தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் வரதட்சணையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இல்ல, அல்லா பாதுகாக்கணும், அப்படி இருந்தா திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா பாருங்க எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொல்லிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு கஷ்டத்துல ஒண்ணுமில்லாம இருக்கக்கூடிய நேரத்துல கூட 8 ஆண்டுகள் உழைச்சு, 8 ஆண்டுகளுடைய உழைப்புக்குரிய சம்பளம், அல்லது நீங்க 10 பூர்த்தி செஞ்சீங்கன்னாலும் சந்தோஷம்தான், அப்படி அவ்வளவையும் மகரா கொடுத்துருக்காங்கடா. எப்படிமா வரதட்சணைய வாங்குறது இந்த பொண்ணு வீட்டுல?
படுக்கிறதுக்கு கட்டுல இருந்து அவ தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்கு டம்ளர்ல இருந்து, அவ ட்ரெஸ்ஸ வச்சுக்கிறதுக்கு பீரோல இருந்து, அவ மாவாட்டுறதுக்கு கிரைண்டரு, அவ சட்னி அரைக்க மிக்சி, இன்னும் வேற என்ன எல்லாத்தையும் கேட்டு வாங்குறமே. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? அந்த பொண்ணுக்கு தேவையான உறைவிடம், உடுத்துறதுக்கு உடை, அவளுக்கு உங்கிறதுக்கு சாப்பாடு. இது உனக்கு தகுதி இருந்தா மட்டும் மகர கொடுத்து திருமணம் முடி, இல்லாட்டி நீ நோன்பு வைப்பா. உனக்கு அல்லாஹ் அருளுக்கு செய்யற வரைக்கும் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படியே ரைட் ஆப்போசிட்டா யாரு கத்து கொடுத்தது இந்த மார்க்கத்தை? யாரு இந்த ஒழுக்கம் பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்தது? அல்லாஹு அக்பர். அப்படியே அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமானது. இது வரைக்கும் அப்படி இருக்கிறவங்க இருந்தா தயவு செய்து இந்த எண்ணங்களை நியத்துகளை எல்லாம் மாத்திரணும். அது மட்டும் இல்ல, பிள்ளைய பெத்துக்கிட்டு இருக்க தாய்மார்களும் பெண் பிள்ளைகளை பெத்தவங்களும் நினைக்கணும், அல்லாஹ்வுடைய சட்டம் இது. ஏன் நாமளா முந்திக்கிட்டு போய் நான் அதை தர்றேன் இதை தர்றேன் இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும்? நம்ம பிள்ளைய படைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்குரிய வாழ்க்கை துணையா அதுக்குரிய விதி அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான்ல, அது நடக்குமா இல்லையா? ஏன் நமக்கு இந்த அவசரம்? ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யணும் அப்படிங்கிற நியத்து இருக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறதுக்கு பயப்படணும். அதே மாதிரி ஆண் பிள்ளையை பெத்த ஒவ்வொரு தாய் தகப்பனும் நினைக்கணும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 ஆண்டுகள் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க விரும்புனீங்கன்னா 10 ஆண்டா பூர்த்தி செய்யலாம். அந்த 2 வருஷத்துக்கு நான் ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு நான் ரொம்ப கண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 10 ஆண்டுகள் முழுசா உழைச்சு மகருக்கா குடுத்திருக்கிறாரு. நாம என்னடா ஆஃப்டர் ஆல் எது நமக்கு சக்தியா அதை கொடுக்கலாம், அது வேற. ரொம்ப அற்பத்தனமா நடந்துக்கிறோமே. பெண் வீட்டுல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா கேட்கிறோமே. எப்படி கேட்கிறது? இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமானது இல்லையா? நாளைக்கு மறுமையில போய் அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டான்னா நம்ம என்ன செய்வோம்? 50 பவுன் நகை கொடுங்க, 100 பவுன் நகை கொடுங்க, இதுல மாப்பிள்ளைக்கு வாட்சு மோதிரம், ஏன்னா மைனர் செய்யலாம். இவர் மைனரா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். காரு பங்களா அது இது, யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல் யா அல்லாஹ். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டுறாங்க. இபாதத்துகள்ல மட்டும் பெரிய பேச்சு பேசுறாங்க. ஐயோ, யாசின் முதலையா, வெள்ளிக்கிழமையா, மௌத்தானவங்களுக்கு பாத்தியாவோட முதலையா? எவ்வளவு பெரிய பாவத்தை, எவ்வளவு பெரிய மோசடியா அல்லாஹ்வுடைய கட்டளைய மீறி நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் கவலை இல்ல, அதுக்கெல்லாம் பயம் இல்ல, அதுக்கெல்லாம் அச்சம் இல்ல. சுபஹானல்லாஹ். யா அல்லாஹ் யா ரப்பே யா ரஹ்மானே, இந்த சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வை கூடிய அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை அழகிய செயல்படுத்தக்கூடிய மக்களா ஆக்கி வை யா அல்லாஹ். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 28வது அத்தியாயத்துல 27வது வசனம். அந்த பிள்ளைகளோட தந்தை சொல்றாங்க, இங்க வாங்க, என்னுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு நினைக்கிறேன். அவளுக்கு நீங்க 8 ஆண்டுகள் ஊதியம் செய்யணும். இந்த நிபந்தனையின், இந்த ரூல்ஸோட அடிப்படையில உங்களுக்கு மனம் முடித்துக்கிற விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்றாரு. நீ 10 ஆண்டுகளா பூர்த்தி செய்தால் அது உமது விருப்பம், நாம் உமக்கு சிரமம் தர விரும்பவில்லை. அல்லாஹ் நாடினால் நீர் என்னை நல்லவர்கள் ஒருவராக காண்பீர் என்று கூறினார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் இதுல 2ல எதை பூர்த்தி செஞ்சாலும் நீ என்னை குற்றம் பிடிக்க கூடாது. அல்லாஹ் சாட்சியா இருக்கான், நான் நல்லவரா இருப்பேன். இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செஞ்சாங்க. அப்ப 8 ஆண்டுகள் ஊழியம் செய்வது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டாயமா இருந்துச்சு. அந்த 2 ஆண்டுகள் கடைசியில இருக்கிறது விரும்பத்தக்கதா இருந்துச்சு. அவங்க வாக்களித்த தவணையோடைய காலத்தை நிறைவு செய்ய வேண்டும்னு அல்லாஹ் தீர்மானிச்சான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 10 ஆண்டுகளா நிறைவு செய்தாங்க இப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல இருந்து ஒரு பெண் எப்படி தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்திருக்கணும், ஒரு தாய் தந்தை எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளைகள் பார்க்கணும், எப்படி பிள்ளைங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி மனிதர்களை வேலைக்கு எடுக்கணும், பல விஷயங்களை, இன்னும் இதுல நிறைய விஷயங்களை இதுல இருந்து எடுக்கலாம். அவ்வளவு அழகிய செய்தியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறான் இல்லையா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நமக்கு யாரும் எங்கேயோ போய் சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்துல சொல்லாதது எதுக்குமே கிடையாது. அதன்படி வாழ்ந்து காட்டி ஒவ்வொன்றுக்கும் அது சில விஷயங்களுக்கு அனுமதியும் கொடுத்து அக்செப்ட் பண்ணின அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறை இருக்கே, அதை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் அக்பர். நமக்கு வேற எங்கேயோ போய் நம்மளுடைய மார்க்கத்தை அந்நிய கல்ச்சர்ல இருந்து காப்பி அடிச்சுட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையே கிடையாது.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 10 ஆண்டுகள் நிறைவு செஞ்சாங்க இல்லையா? இந்த இடத்துல ஜயித் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கிறிஸ்தவ அறிஞர்கள் ஒருத்தர் வந்து என்னை சந்திச்சாரு. அப்ப வந்து மோசஸ் அந்த 2 தவணையில எதை நிறைவு செய்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் வந்து எனக்கு இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பதில் சொன்னேன். பதில் சொல்லிட்டு நான் போய் இப்னு அப்பாஸ் அவங்க சந்திச்சு, இந்த கிறிஸ்தவர் அறிஞர் வந்து என்கிட்ட இப்படி கேக்குறாரு, மோசஸ் வந்து ரெண்டு தவணை இருக்குதுல்ல, 8, 10, இதுல எதை நிறைவு செஞ்சாருன்னு கேக்குறாரு, எனக்கு தெரியல அப்படின்னு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லாம, அதுக்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, 8 ஆண்டுகள் ஊழியம் செய்து அல்லாஹுடைய தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடமையா இருந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? அவற்றில் எதை இறை தூதர் குறைவாக இருக்கவில்லையே, அத அதுல வந்து அதுல எதையுமே அவங்க குறை வைக்கல. மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்றாங்க, வாக்களித்திருந்த அந்த தவணைய அல்லாஹ் நிறைவேற்றுறதுக்கு உதவி செஞ்சான் அப்படிங்கறத அவங்க அறிஞ்சிருந்ததோட மட்டும் இல்லாம, அவங்க 10 ஆண்டுகளையே அவங்க பூர்த்தி செஞ்சாங்க. 8 ஆண்டுகள் இல்ல, 10ஆ பூர்த்தி செஞ்சாங்க. அல்லாஹ் அதான் அவங்களுக்கு லேசாக்கி கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து ஜயித் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த விளக்கத்தை கேட்டுட்டு போய் அந்த கிறிஸ்தவ பாதிரியார் இருக்கிறாருல, அவரை சந்திச்சு இவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுத்த விளக்கத்தை நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கேட்டு வந்திருக்கேன். இந்த கேள்வி கேட்டு உனக்கு விளக்கம் அளித்தவர் யார் அப்படின்னா, அந்த அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, அதற்கு அந்த கிறிஸ்தவ பாதிரியார் சொல்றாரு, நிச்சயமா அவர் மிக சிறந்தவரு. யாரு உங்களுக்கு விளக்கம் சொன்னார்ல அவரு அப்படிங்கிறத இந்த இடத்துல கிறிஸ்தவர் பாதிரியார் சொல்றாங்க. என்ன சுப்ஹானல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா, அவங்க அவ்வளவு துவா செஞ்சிருக்காங்க அவங்களுக்காக. அதனாலயே அவங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை நிறைய கொடுத்தா, குர்ஆனுக்கு நிறைய தஃசீர் விளக்கங்களும் ஏராளமா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய ஆட்கள்ல இருந்து தப்பிச்சு மதியன்கிற நாட்டுக்கு போய் அங்க அவங்க வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண்கள் வர்றாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த பெண்கள் போய் தன்னுடைய தகப்பன்கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வேலையை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவருக்கு வாழ்க்கை துணையா திருமணத்தையும் முடிச்சு கொடுத்து அந்த வாழ்க்கைக்கு ஏற்பட்ட அந்த மகருங்கிற கடனை அங்க நிறைவு செய்து தன்னுடைய குடும்பத்தாரோட அவங்க இருக்கிறாங்க. சோ இத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, நிறைய அறிஞர்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் வருதா, துன்பங்கள் வருதா, வேதனைகள் வருதா, உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றணுமா, அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்கல்ல, இறைவா நான் உன்னுடைய அருளுக்கு தேவையானவனா இருக்கேன் யா அல்லாஹ், நீ எந்த நன்மையை நீ எனக்கு செஞ்சாலும் நான் அதுக்கு தேவையுடையவனா இருக்கிறேன் அப்படின்னு செஞ்சு இந்த துவாவை நீங்க ஓதுனீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்தான், வாழ்க்கை துணையும் கொடுத்தான், மிகப்பெரிய நிம்மதியும் பாதுகாப்பையும் கொடுத்தான், குடியிருக்க வீட்டையும் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய தேவைகளையும் நிறைவு செய்யறதுக்கு போதுமானதா இருக்கும் இந்த துவாவை ஓதுறது என்ற நிறைய அறிஞர்களுடைய அட்வைஸ் இருக்கு. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான், நம்ம அல்லாஹ் இடத்துலதானே கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது அவங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அருள் செய்யக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இப்பதான் இங்க என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து தன்னுடைய துணைவியர அந்த மகர் கடனை அடைச்சு முடிச்சு தன்னுடைய துணைவிய மதியன்ல இருந்து அழைச்சுக்கிட்டு ஊருக்கு வரணும்னு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வழியிலதான் இந்த வசன நிகழ்வுகள்லாம் நடக்குது. அவங்க வந்து தொலைவுல ஒரு நெருப்பை பாக்குறாங்க. நெருப்பு எடுக்கிறதுக்காக அவங்க போறாங்க, தன்னுடைய மனைவியை உட்கார வச்சுட்டு. அப்பதான் அல்லாஹ் தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அற்புதங்களையும் கொடுக்குறான். அவங்களுடைய கைத்தடிய பாம்பா மாறியது, கப்பத்துல ஜாப்புக்குள்ள விட்டுட்டு எடுத்தா அது ஒளிரக்கூடியதா இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் பார்த்தோம். இதுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து செய்த கொலையின் காரணத்தினால ஃபிரௌனுடைய ஆக்கத்துல இருந்து தமக்கு அச்சம், அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு அச்சமா இருக்குது, எனக்கு வாய் திக்கு வாயா இருக்குது, எனக்கு அதையெல்லாம் நீக்கி குடி அல்லாண்டு அல்லா இடத்துல முறையிடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் எனக்கு உதவுவதற்காக அவரையும் நீ நபியா தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு துணையா அனுப்பி அல்லாண்டு அல்லாஹ் இடத்துல அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்ப அவங்க அல்லாஹ் தஆலா ஒரு சார்பா அவங்களுடைய கோரிக்கைகளாம் ஏற்று
அவங்களுடைய திக்குவாக குணப்படுத்தி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுக்கு வழித்துணையா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அவங்களுடைய அத்தாட்சிகளோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறான். அப்படியா அவங்க அந்த அத்தாட்சிகளோட அவங்க வரும்போது இடையில தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு வரும்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க 2 பேரும் என்னுடைய இந்த செய்திகளை எடுத்துக்கிட்டு ஃபிரௌன்ட்ட போங்க. அப்படி போய் அவனை என்னுடைய மார்க்கத்தின் பக்கம் இந்த தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்க அப்படின்னு சொல்லி அழைக்க சொல்லக்கூடிய செய்திய நாம பாக்குறோம். அவங்க 2 பேரும் போய் ஃபிரௌனுடைய வீட்டு வாசல்ல நின்று கதவை தட்டுறாங்க அல்லாஹ்வுடைய அழைப்பை சொல்றதுக்காக. அதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த மீட்டிங்ல பாப்போமா. இன்னும் 40வது வசனம் முடியல. ஆனா டைம் முடிஞ்சிட்டு அப்படிங்கறதுனால இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அப்படிங்கறதுனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த மீட்டிங்லயே நம்ம இதுகளை எல்லாம் பார்த்துட்டு இதை முடிப்போம். இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா இதோட முடிச்சுட்டு போகலாம். ஆனாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பார்ப்போம். அப்ப இதுக்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய போறாங்க, ஃபிரௌனுடைய வாசலுக்கு போய் அவனை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க போறாங்க. அப்போ அங்க என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது, ஃபிரௌன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலங்கிறது தெளிவா தெரிஞ்ச உண்மைகள், அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இதெல்லாம் நீண்ட ஒரே செய்தி தான். இதுல வரக்கூடியத நம்ம தொடர்ந்து அடுத்ததுல பார்ப்போம். அப்ப இதுல நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா. குறிப்பா அல்லாஹ்வுடைய சட்டங்களை நம்ம அழகான முறையில எடுத்து நடக்கணும். நம்ம எல்லாருமே ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றவர்களா இருக்கோம். அல்லாஹ் அவர்களை அழகிய முறையில் வளர்த்து அவர்களுக்கு அழகிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல நாம எப்படி பொறுப்போட இருக்கணுங்கிறத இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை துறையில இருந்தும் அவங்களுடைய தந்தை அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளையும் பாருங்களேன் எவ்வளவு அழகா வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா. இந்த அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த குர்ஆனிய அழகிய வரலாறுகளை நம்ம புரிந்து அதன்படி நம்ம மக்களை வளர்த்து நம்ம அவர்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளையான மகரை கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக, மகரை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடியவர்களாக ஆண் பெண் மக்களை பெற்றவர்கள் நம்ம இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்களுக்கு மாற்றமா நம்ம நடந்திருந்தோம்னா அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு அவைகளை நம்மளுடைய வாழ்நாளையில நிறைவு செய்யக்கூடியவர்களா, அதுல இருந்து அந்த வாங்கினதை கொடுத்துட்டு தௌபா செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்கணுங்கிறத இதுல நம்ம பாக்குறோம். இதன் மூலம் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு. யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீ எங்கள் மீது புரிந்த அற்புடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இந்த செய்திகளை எல்லாம் அழகிய முறையில் மற்ற மக்களுக்கும் எடுத்து வைக்கக்கூடிய அழகிய தாயிகளாக அழைப்பாளர்களாக நீ ஆக்கி அருள் புரிந்து எங்களை அனைவரையும் எங்களுடைய தவறுகளை மன்னித்து மறைத்து பொறுத்துக் கொள்வாயாக. எங்களுக்கு கொடுத்த ஈமானின் உறுதியை தந்தருள்வாயாக. உறுதியான ஈமானோடு செயல்படக்கூடிய, உனக்காக இஹ்லாஸோடும் தக்வாவோடும் செயல்படக்கூடிய, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சாலிஹன்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.